அனைவருக்கும் வணக்கம். சேரர் கோட்டை பாகம் 1 அத்தியாயம் 12 மற்றும் 13. அத்தியாயம் 12 வீரத்தின் விளைநிலம். அருள்மொழிவர்மரும் பிக்ஷு ஆனந்த தேரரும் நீண்ட காலம் கழித்து ஒருவரை ஒருவர் சந்தித்த மகிழ்ச்சியில் சிறிது நேரம் ஒன்றும் பேச தோன்றாமல் நோக்கியபடியே நின்றார்கள். இந்த 10 வருடங்களில் உங்களின் தோற்றம் அப்படியே இருக்கிறது, சிறிது கூட மாற்றமில்லை என வியந்தார் பேரரசர். உங்களின் வெளித்தோற்றத்தில் சிறிது மாற்றங்கள் வந்துவிட்டனதாம். ஆனால் அந்த பழைய நட்பையும் நெருக்கத்தையும் இன்னும் உங்கள் கண்களில் மிக நன்றாகவே தரிசிக்கிறேன். சோறுடைத்த சோழ நாட்டின் பேரரசரே, தங்களுக்கு வணக்கம். காம்போஜி நாட்டின் அமைதியையும் சமாதானத்தையும் ஏந்தி இந்த தட்சிண தேசத்தின் பௌத்த புண்ணிய பதிகளை தரிசிப்பதற்காக பல நாட்களாக பயணம் செய்து வந்துள்ளோம் என்று ஆனந்த தேரர் இரு கரம் கூப்பினார். தங்களையும் தங்கள் குழுவையும் தென்னாடு வரவேற்கிறது. காலம் காலமாக இந்த மண்ணில் வேர்கொண்டு விட்ட பௌத்தத்தின் சார்பிலும் சோழ நாட்டு பெருமக்களின் சார்பிலும் தங்களை வருக வருகவென வரவேற்கிறேன். தாங்கள் வந்த இந்த நல்ல நேரத்தில் இந்த மண்ணில் அன்பும் சமாதானமும் தழைக்கட்டும். ஓம் சாந்தி. பேரரசர் அத்தனை பிக்ஷுக்களையும் நேருக்கு நேர் நோக்கி கரம் குவித்து பதில் வணக்கம் செய்தார். தாங்களும் குழுவும் தற்போது எங்கு தங்கி இருக்கிறீர்கள்? சீனத்து விகாரையில் எங்களது பகுதியிலிருந்து வரும் பிக்ஷுக்களுக்கு என தனி அறைகள் உள்ளன, அங்குதான் தங்கி இருக்கிறோம். விகாரையில் வசதி குறைவு ஏதேனும் இருந்தால் தெரிவியுங்கள், சீர் செய்து விடலாம். புத்த பகவானின் கருணையினால் அவ்வாறு எதுவும் இல்லை. தங்களின் அன்புக்கு நன்றி. தேரரே, தற்போது அக்கசாலையில் எனக்கு சிறிது வேலை இருக்கிறது, கிளம்ப வேண்டும். தங்களை இன்று மாலை சந்திக்கலாமா? ஆச்சாரியார் இது பற்றி குறிப்பிட்டார். இன்று முன்மாலை நேரத்தில் பதரத்திட்ட விகாரைக்கு ஒரு தியான பயிற்சிக்காக நாங்கள் அனைவருமே வருகிறோம். பயிற்சி முடிந்ததும் தங்களை சந்திப்பதற்காக நானே விகாரையில் காத்திருக்கிறேன். நல்லது. இன்று இரவே நான் தஞ்சைக்கு திரும்ப வேண்டியுள்ளதால் இன்று மாலை நாம் கட்டாயம் சந்தித்து விடுவோம். நல்லது, அப்படியே ஆகட்டும் என பதிலளித்துவிட்டு சற்றே திரும்பிய பிக்ஷு ஆனந்தர் தலையை சற்றே குனிந்தபடி அவர்களுக்கு சிறிது தூரத்தில் நின்று கொண்டிருந்த பரமன் வளப்பாடி என்று அழைக்கப்பட்ட அந்த வீரனை கவனித்தார். பேரரசர் கிளம்புவதற்கு முன் ஒரு கேள்வி. இந்த வீரரின் பெயர் தங்களுக்கு எப்படி தெரிந்தது? பரமனை நாகை அக்கசாலை குளத்திற்கு அனுப்பியதே நான் தானே. இவர் பல்லவராயரின் தனி சிறப்பு சேவகத்தை சேர்ந்த வீரர். மதுரை படையெடுப்பு நிகழ்வதற்கு சிறிது காலத்திற்கு முன் இவர் கொண்டு வந்த மிக முக்கிய தகவல்களால் தான் பாண்டிய படையினரின் ஆயுதங்களை போருக்கு முன்னரே நம்மால் பெருமளவு கைப்பற்ற முடிந்தது. அந்த போர் நமது பக்கத்தில் அதிக சேதத்தை ஏற்படுத்தாமல் வெற்றியை அளித்ததற்கு இவருடைய முக்கிய பங்களிப்பே காரணம். இந்த வீரருக்கு முறையான பயிற்சியை நாகை கடகம் அளிக்கும் என்ற நம்பிக்கையில்தான் இங்கே அனுப்பினேன். என்ன மழப்பாடியாரே, ஒன்றும் பேசாமல் இப்படி நின்று கொண்டிருக்கிறீர்கள்? சொல்ல வேண்டியது அனைத்தையும் தாங்களே புகன்று விட்டீர்கள் அரசே. கடகத்தில் புதிய நுணுக்கங்களையும் வாள் பயிற்சி முறைகளையும் முறையாக கற்று வருகிறேன். குழு தலைவர்களின் பயிற்சி முறைகள் இங்கு அற்புதமாக அமைந்துள்ளன. சரி, பின் நான் கிளம்புகிறேன். தேரரே, மாலை சந்திப்போம் என கூறிய பேரரசர் அந்த இடத்தை விட்டு அகன்றார். கடக குழு தலைவரே, நம்முடைய சங்க தோழர்களை இன்று இதற்கு மேல் காக்க வைப்பது நன்றாக இராது. அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு சில வாள் சுழற்சிகளை உங்களுக்கு செய்து காண்பிக்கிறேன். மிக்க நன்றி. பாண்டி மண்டலத்தின் வெண்டி நாட்டில் குரண்டியூர் என்று அழைக்கப்படும் சிற்றூரின் தென்கிழக்கே விடங்கன் வாய்க்காலை ஒட்டி பிரியும் சிறு பாதையில் இரு புறவிகள் மெல்ல நடைபெற்று கொண்டிருந்தன. அந்த முன்மாலை நேரத்து இருட்டிலும் அந்த புறவிகள் தடுமாறி நிற்காமல் பாதையை கண்டுபிடித்து செல்வதை பார்க்கும்போது அவை பல முறை அந்த இடத்திற்கு வந்து போயிருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இரு புறவிகளிலும் ஆரோகணித்திருந்த மனிதர்களை அந்த இருட்டில் சரிவர அடையாளம் காண முடியவில்லை என்றாலும் உத்தேசமாக தெரியும் உருவத்தை கொண்டு அவர்களில் ஒருவர் மத்தியம வயதினர் என்றும் மற்றவர் சற்றே வயதானவர் என்றும் கணிக்கலாம்.
அவர்கள் சென்று கொண்டிருந்த பாதை குறுகிக் கொண்டே சென்றதால் ஒரு கட்டத்தில் ஒருவரின் பின் ஒருவர் இன்னொருவராக புரவியை செலுத்திக் கொண்டு போக வேண்டியதாயிற்று. வழக்கம் போல ஆலமரத்தடியிலேயே புரவிகளை கட்டி வைத்து விடுவோமா என முன்னால் சென்று கொண்டிருந்தவர் வினவினார். இளவலே, சற்று மெதுவாக பேசுங்கள். சொல்ல சொல்ல கேட்காமல் பிடிவாதமாக இந்த ஆபத்தான நேரத்தில் இங்கு வந்திருக்கிறீர்கள். என்ன கொடுமையடா இது! நான் பிறந்த மண்ணில் என் முன்னோரும் மூத்தோரும் தங்களின் உதிரத்தையும் உயிரையும் சிந்திய இந்த புண்ணிய பூமியில் மாலை நேரத்து இருட்டில் ஒரு திருடனைப் போல நுழைகிறோமே என்று ஏற்கனவே நானே சங்கடத்தில் இருக்கிறேன். இந்த லட்சணத்தில் உரக்க பேசாதீர்கள், மெதுவாக பேசுங்கள், அங்கு செல்லாதீர்கள், இங்கு செல்லாதீர்கள் என அடக்குமுறைகள் வேறு. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அறையின் மானாபரணரே. மன்னிக்க வேண்டும், இங்கிருக்கும் நிலைமை தெரியாமல் பேசுகிறீர்கள். மண்டலமெங்கிலும் ஒற்றர்கள் விரிந்து பறந்து கிடக்கிறார்கள். ஆமாம், இந்த பாழும் காட்டு பிரதேசத்தில் அதோ அந்த ஆலமரத்திற்கு அடியில் சோனாட்டு ஒற்றன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறான். வாரும், இருவரும் அவனிடம் சென்று நேரே அகப்பட்டுக் கொள்வோம். இப்படி அஞ்சி அஞ்சி வாழ்வதை விட தஞ்சையின் பாதாள சிறையில் உயிரை விடுவதே மேல். பாண்டிய குலத்தின் வீரமிகு இளவலை, சோழனின் பாதாள சிறையில் உயிரை விடுவதற்கா தாங்கள் பிறப்பிடித்திருக்கிறீர்கள்? விவேகமில்லாத வீரம் ஆபத்தானது என்பதை நான் உங்களுக்கு பலமுறை சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்ச வேண்டும் என்று திருவள்ளுவ பெருமானே உரைத்திருக்கிறாரே. ஒற்றர் நடமாட்டங்களை பற்றி நான் சொல்லியது தங்களுக்கு மிகையாக தெரியும் தான். ஆனால் என்றாவது ஒரு நாள் என் கூற்றில் உள்ள உண்மையை தாங்களே உணர்வீர்கள். மேற்கொண்டு இது பற்றி பேச வேண்டாம். ஆலமரம் வந்துவிட்டது. புரவியை அதில் கட்டுங்கள். நான் ஏதாவது கோபமாக பேசியிருந்தால் மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். என் மனம் அந்த அளவிற்கு கசப்படைந்திருக்கிறது. உங்கள் தந்தையாரின் அத்தனை குணங்களும் தங்களிடம் அப்படியே பதிந்துள்ளன. அவரும் இப்படித்தான் கோபத்தில் என்னவெல்லாமோ பேசுவார், பிறகு உடனே வருந்துவார். இது பாண்டிய குலத்தின் பிறவி குணம் போலும். கோபத்தை மட்டும்தான் தந்தையாரிடமிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறேன். பீடு ஓங்கிய அவருடைய வீரத்தில் ஒரு சிறிதாவது எனக்கு இருந்திருந்தால் இப்படி திருடனைப் போல ஒளிந்து ஒளிந்து வாழ்வேனா? ஆகா, தங்களுடைய வீரத்தையா குறைவாக மதிப்பிடுகிறீர்கள்? இளவரே, நீங்களே தடுக்க முயன்றாலும் தடையில்லாமல் பொங்கும் வீரம் உமது உதிரத்தோடு ஒன்றி இருக்கிறது. ஆனால் உங்களுக்கான காலம் இன்னும் வரவில்லை. காலம் கருதி நடப்பவருக்கு ஞானமும் கைகூடும் என வள்ளுவர் பெருமானின் மொழியை தாங்கள் கேட்டறிந்ததில்லையா? ஒவ்வொரு செயல்பாட்டையும் காலம் கருதி செய்ய வேண்டும். இன்றைக்கு காலம் நமக்கு எதிரானதாக இருக்கிறது. அதனால் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியிருக்கிறது. நாளை காலம் மாறும், நல்லோரை பிறக்கும். அந்த நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். உண்மைதான், உண்மைதான் மானாபரணரே. நம்பிக்கை ஒன்றுதான் என்னிடம் தற்போது மிச்சம் உள்ளது. உங்களின் தோளில் கிடக்கும் பட்டு வஸ்திரத்தையும் மணியாரங்களையும் இந்த ஆலமர பொந்திலேயே வைத்து விடுங்கள். வெற்றுடம்போடு கோவிலுக்கு செல்வோம். குடியானவனைப் போல தோற்றமளிப்பதற்காகவா? சரிதான். பெரியப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். உங்களின் புண்ணிய திதி என்று உங்களுக்காக எதுவுமே கொண்டு வராமல் இப்படி வெறும் கைகளை ஏந்தி ஒரு பிச்சைக்காரனை போல வரும் இந்த சடையனை மன்னித்து விடுங்கள். இளவலை, மனம் தளர வேண்டாம். வீர ஸ்வர்க்கத்தில் இருக்கும் சுந்தர பாண்டியரும் வீர பாண்டியரும் நம்மை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். உங்களின் நிலையை அவர்கள் அறிவார்கள். இந்த ஆபத்தான காலத்திலும் பிடிவாதமாக தம் பள்ளிப்படையை காண வரும் சோதரன் மகனை சுந்தர பாண்டிய தேவர் நிச்சயம் ஆசிர்வதிப்பார். கிளம்புங்கள், இன்னும் சிறிது நேரத்தில் கோவில் மூடப்பட்டு விடும். புறவிகளை கட்டி வைத்துவிட்டு உடைகளை மாற்றிக்கொண்டு இருவரும் அந்த காட்டுப்பாதையின் ஓரமாக ஊரை நோக்கி நடந்தார்கள். மானாபரணரே, நீங்கள் கொடுத்து வைத்தவர். இந்த புண்ணிய பூமியில் பல காலத்திற்கு முன்பு நடந்த அந்த வீரம் மிகுந்த போர்க்களத்தை நேரில் காணும் பாக்கியம் செய்தவரல்லவா நீர்? என்ன, இன்னும் அந்த போர்க்களத்தை பற்றிய பேச்சு தங்களின் திருவாயிலிருந்து வரவில்லையே என எதிர்பார்த்தேன். இதோ வந்துவிட்டது. நான் கொடுத்து வைத்தவன் அல்ல இளவலே, கொடுத்து வைத்தவனே அல்ல. இந்த புண்ணிய பூமியில் அன்று வீர ஸ்வர்க்கத்தை அடைந்த எனது பாட்டனாரே கொடுத்து வைத்தவர். ஆ, எத்தனை பெரிய மா வீரர் அவர்! ஒரு சூறாவளியை போலல்லவா சோழ சைன்யத்தை அன்று பந்தாடினார். ஒருவர் இருவரல்ல,
கிட்டத்தட்ட 12 பேர் அவரை ஒரே அடியாக சூழ்ந்து கொண்டு வெட்டி சாய்த்தார்களாம். சோழனின் வீரத்தை பார்த்தீர்களா? அந்த நிலைமையிலும் 12வரில் 4 பேரின் கைகால்களை காவு வாங்கிவிட்டுதான் பாட்டனின் கரங்களை ஓய்ந்தனவாம். மீண்டும் அந்த போர்க்களத்தை பற்றி விவரமாக தெரிவியுங்களேன். சிறு வயதிலிருந்து எத்தனையோ முறை இந்த வெண்டி நாட்டு போரை பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நானும் சொல்லி இருக்கிறேன். கேட்போரின் உள்ளத்தை சிலிர்க்க வைக்கும் அந்த சரித்திரத்தை எத்தனை முறை சொன்னாலும் கேட்டாலும் அலுப்பு தட்டுவதில்லைதான். அதனால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இளவலே, அப்போது எனக்கு மிகச்சிறிய வயது. பிராயம் 8 அல்லது 10 தான் இருக்கும். சிறு வயதிலிருந்தே என் தந்தையாரை விட என் பாட்டனாரிடம்தான் அதிக பிரேமை எனக்கு இருந்தது. அவர் அந்த காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற வீரர். நான் பிறந்தபோது அவருடைய பெயரைத்தான் எனக்கும் வைத்தார்கள். வழி வழியாக தென்னவன் சேனானி நாயகமாக இருந்த வம்சம் எங்களுடையது. அந்த முறையில் என் பாட்டனார் மானாபரணரும் பாண்டிய சைன்யத்தின் ஒரு பகுதிக்கு சேனானி நாயகமாக இருந்தார். அவருடன் நான் சிறுவயதில் பல முறை வாழ்பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். உடலை எப்போதும் வஜ்ரம் போல வைத்துக் கொள்ள வேண்டும் என அடிக்கடி கூறுவார். ஏனெனில் அவருடைய மூத்த மகனும் என்னுடைய தந்தையாருமான வீர நாராயணர் சிறுவயது முதலே சீக்கில் விழுந்து விட்டார். என் தந்தை சாதிக்க வேண்டியதையெல்லாம் நான் சாதிப்பேன் என்று என் பாட்டனார் உறுதியாக நம்பினார். அதற்காகவே சிறப்பு பயிற்சிகள் எல்லாம் எனக்கு அளிக்கப்பட்டன. திடீரென ஒரு நாள் பராந்தகனின் சோழப்படை அவனது மகன் உத்தமசீலியின் தலைமையில் பாண்டி மண்டலத்தை தாக்கியது. அப்போது பாண்டிய பேரரசராக இருந்தவர்தான் உங்களின் பெரியப்பா சுந்தர பாண்டிய தேவர். உங்களின் தந்தையார் வீரபாண்டியர் அப்போது தென் தீசை மாதண்ட நாயகராக இருந்தார். அவருடைய தலைமையில் இருந்த மிகப்பெரிய படை வந்து சேர்வதற்கு உள்ளாகவே போர் துவங்கி விட்டதுதான் துரதிர்ஷ்டமே. போருக்கு கிளம்பிக் கொண்டிருந்த என் பாட்டனாரின் காலை கட்டிக்கொண்டு நானும் வருவேன் என்று பிடிவாதம் பிடித்தேன். அவருக்கு அதில் பரம திருப்தி. போருக்கு கிளம்பும் முன்பு என்னிடம் அவர் ஒரு சத்திய பிரதிஜை வாங்கி கொண்டார். அது என்னவெனில், ஒருவேளை அவர் போர்க்களத்திலிருந்து வர முடியாமல் போக நேர்ந்து விட்டால். இந்த இடத்தில் அரையன் மானாபர்ணரின் உள்ளம் கலங்கி தொண்டை மிகவும் கம்மி விட்டது. தோளில் இருந்த துண்டால் மெல்ல தனது கண்களை துடைத்துக் கொண்டார். பாண்டிய இளவல் என்று அவரால் அழைக்கப்பட்ட சடையமாறர் அவருடைய தோள்களை மெல்ல பிடித்து அவரை தேற்றினார். சொல்லுங்கள், மேற்கொண்டு சொல்லுங்கள். அந்த வீர வரலாற்றை ஆயுள் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என ஆவல் எழுகிறது எனக்கு. தொடர்ந்து சொல்லுங்கள். சொல்கிறேன் என பதிலளித்த அரையனார் அந்த வரலாற்றை மீண்டும் தொடரலானார். அத்தியாயம் 13. பள்ளிப்படை சுந்தர பாண்டிய ஈஸ்வரம். எனது பாட்டனார் என்னிடம் வாங்கிக் கொண்ட பிரதிஜை இதுதான். மானாபரணா, ஒருவேளை இந்த போர்க்களத்தில் இருந்து நான் திரும்ப முடியாவிட்டால், வீர சொர்க்கத்தை அடைந்து விட்டால், என்னுடைய வீரவாளை எப்படியாவது களத்திலிருந்து நீ மீட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பாண்டிய குலத்திற்கு நாம் பெரிதும் கடமைப்பட்டுள்ளோம். எங்கோ கிடந்த நமது குடும்பத்தாரை வாழ வைத்த அந்த குலத்தை காப்பது ஒன்றுதான் நமது குல தர்மமாகும். ஒருவேளை நான் திரும்பி வராமல் போக நேர்ந்தால், நமது குல தர்மத்தை காக்க வேண்டிய பெரும் பொறுப்பை உன்னிடம் நான் ஒப்புவிக்கிறேன். உன்னுடைய வாழ்நாளில் உனக்கிருக்கும் கடமைகள் இரண்டே 2 தான். ஒன்று, பாண்டிய குலத்தின் இளவலுக்கு எந்நேரமும் பாதுகாப்பு அளிப்பது. இரண்டாவது, தென்னவர் குலத்தனத்தை ஈழத்திலிருந்து எப்பாடுபட்டாவது மீட்டு மீண்டும் பாண்டிய குலத்திடம் ஒப்படைப்பது. நான் சொல்வதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய பிராயம் உனக்கு இல்லை என்பது எனக்கு தெரியும். இருப்பினும் வேறு வழி இல்லை. செய்வாயா என வினவினார். அப்போது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இருந்தாலும் செய்கிறேன் பாட்டா என அவருடைய கைகளை பிடித்து அவருக்கு வாக்கு கொடுத்தேன். அதில் அவருக்கு அத்தனை மகிழ்ச்சி. சட்டென திரும்பி கூட பார்க்காமல் கிளம்பி விட்டார். நடந்து கொண்டிருக்கும் போரை பற்றிய பயங்கர செய்திகள் நாள்தோறும் வந்த வண்ணமாக இருந்தன. சோழர் படை முன்னேறிவிட்டது என்றொரு செய்தி வரும். அதற்கடுத்த நாளிகையிலேயே சோழர் படைகள் பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றன என்று மற்றொரு செய்தி வரும். இரண்டில் எதனை நம்புவது என்றே புரியாது. இந்த சித்திரவதையை பல நாட்களுக்கு அனுபவித்தோம். ஆனால் ஒன்று தெளிவாக புரிந்தது. அது என்னவெனில், வீரபாண்டியரின் தென்திசை படைகள் வந்து சேரும் முன்பாக வெண்டி நாட்டு போரை முடித்துவிட சோழர் படைகள் உறுதி பூண்டுள்ளன என்பதுதான்.
பாண்டியரும் வாயு வேக மனோவேகமாக தன்னால் முடிந்த வரையில் படைகளை விரட்டி கொண்டே வந்தார். ஆனாலும் காலம் கடந்து விட்டது. அந்தோ அதுவரை சமாளித்த சுந்தர பாண்டியரின் படைகளால் அன்று ஒரு நாள் மட்டும் தாக்குப்பிடிக்க முடிந்திருந்தால் சரித்திரமே வேறு மாதிரி அல்லவா எழுதப்பட்டிருக்கும். வீரபாண்டியரின் படைகள் வெண்டி நாட்டு எல்லையை இன்னும் ஒரே நாளில் நெருங்கிவிடும் என்ற செய்தி கிடைத்ததுமே சோழ படைகளின் மூர்க்கம் பன்மடங்கு அதிகரித்து விட்டது. அவர்கள் சுந்தர பாண்டியரையும் அவரை சுற்றி சூழ்ந்திருந்த தென்னவன் ஆபத்து உதவிகள் படையினரையும் குறிவைத்து தாக்கினார்கள். ஒரு கட்டத்தில் பாண்டிய படைகள் பின்வாங்க துவங்கியது அவர்களுக்கு மிகுந்த ஊக்கத்தை கொடுத்தது. பாண்டி படைகள் பின்வாங்கியதற்கு ஒரே காரணம், இன்னும் ஒரு நாள் தாக்குப்பிடித்தால் வீரபாண்டியரின் படைகள் வந்து சேர்ந்து விடுமே என்கிற எண்ணம்தான். விதி வேறு மாதிரியாக முடிந்தது. சுந்தர பாண்டியரும் அவரை சூழ்ந்திருந்த ஆபத்துதவி படைகளையும் இதோ நாம் நின்று கொண்டிருக்கிறோமே இந்த குரண்டி ஊரில் சோழர் படைகள் அன்று மாலை சுற்றி வளைத்தன. மிக கடுமையான போர் நடந்தது. போரின் முன்னணியில் நின்று சோழ சைன்யத்தை நிர்மூலமாக்கி கொண்டிருந்த என் பாட்டனாரை 12 பேர் சேர்ந்து வீழ்த்தி கொன்றார்கள். அவருடைய மரணத்தினால் சற்றே கவனமிழந்த பாண்டியரின் வலது தோளில் சோழன் உத்தமசீலியின் விஷ அம்பு பாய்ந்து விட்டது. அவருக்கு மயக்கம் வர ஆரம்பித்து விட்டது. அவரை எப்பாடு பட்டேனும் போர்க்களத்திலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என ஆபத்து உதவிகள் முயன்றிருக்கிறார்கள். ஆனால் நடக்கவில்லை. அன்றைய தினம் முடிவதற்குள் சுந்தர பாண்டியரை தீர்த்துவிட வேண்டும் என்ற வெறி கொண்டிருந்த சோழ படைகள் பாண்டியர் அடிபட்டு விட்டதை அறிந்து உன்மத்தம் கொண்டு தாக்கின. இளவலே, இப்போது நினைத்தாலும் நெஞ்சம் கொதிக்கிறது. ஆபத்துதவி படையினர் 50 சொச்சம் பேர்களை வெட்டி வீழ்த்திவிட்டு உத்தமசீலியின் படையினர் பாண்டியரை கைப்பற்றினர். உணர்ச்சி மேலிட்டால் அரையன் மானாபர்ணரின் மேனி முழுவதும் நடுங்க துவங்கி விட்டது. சடையமாறரின் உள்ளமும் பெரிதும் கலங்கி விட்டது. இருவரும் அந்த காட்டு பிரதேசத்தை ஒட்டி அமைந்திருந்த சுந்தர பாண்டிய ஈஸ்வரம் என்னும் பள்ளிப்படை கோவிலை நெருங்கி விட்டிருந்தனர். அந்த பள்ளிப்படை கோவில் குரண்டையூரின் அத்துவான பூமியில் அந்த மாலை நேரத்து இருளில் மிக பயங்கரமாக காட்சியளித்தது. வடிவத்தில் அது கோவிலாக தென்பட்டாலும் தெய்வ சன்னிதானத்தில் இருக்கும் உணர்வை ஏற்படுத்தாமல் ஏதோ மயான பூமியில் நின்று கொண்டிருப்பதை போன்ற உணர்வையே ஏற்படுத்தியது. பள்ளிப்படை கோவில்களின் இயல்போ இப்படித்தானோ, அல்லது அந்த பயங்கர ரணபூமியின் சரித்திரத்தை சற்று தெரிந்து கொண்டதனால் நமக்கு ஏற்படும் மனப்பிரமையா என புலப்படவில்லை. கோவிலின் கர்ப்ப கிரகத்தில் ஒரே ஒரு விளக்கு மட்டுமே முணுக் முணுக்கென்று காற்றில் லேசாக ஆடியபடி எரிந்து கொண்டிருந்தது. சொல்லி வைத்தாற் போல அர்த்த மண்டபத்திலும் முக மண்டபத்திலும் ஒரே இருட்டு. கோவிலுக்குள் யாரோ ஒருவர் நடமாடி கொண்டிருந்ததை அவ்வப்போது தோன்றி மறைந்த அந்த விளக்கின் ஒளியால் தான் புரிந்து கொள்ள முடிந்தது. அரையன் மானாபர்ணரும் சடையமாறரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இளவலே, நான் சொல்வதை கேளுங்கள். இங்கும் ஆபத்து இல்லை என சொல்லிவிட முடியாது. அதனால் அடடா, இந்த மாலை நேரத்தில் இந்த அத்துவான பூமிக்கு நான் வருவேன் என்பது சோநாட்டு ஒற்றர்களுக்கு தெரிந்து எனக்காக காத்திருக்கிறார்கள் என்கிறீர்களா? நீங்கள் வருவீர்கள் என அவர்களுக்கு தெரியாது. ஆனால் பாண்டிய ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள் அல்லது அவர்களுக்கு மிகுந்த விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் யாராவது இந்த நேரத்தில் வருவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு சுந்தர பாண்டியருக்கு திதி என்றால் நாளை அவர்களின் இளவரசர் உத்தமசீலியின் திதி. இந்த குரண்டியூர் மண்ணில்தான் உத்தமசீலியை கொன்று உங்கள் தகப்பனார் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் என பட்ட பெயர் பூண்டார். அந்த அளவிற்கு புத்திசாலித்தனத்துடன் செயல்படக்கூடியவர்களும் இருக்கிறார்களா என்ன? நிச்சயம் இருக்கிறார்கள். ஒருவரல்ல, இருவர். ஒருவன் பல்லவராயன், மற்றவன் மாராயன். இருவரும் அருள்மொழிவர்மனின் 2 கரங்கள். சரி, விரைவில் கோவிலுக்கு செல்வோம். குருக்கள் கதவை மூடிவிடப் போகிறார். நாம் வருவரை இருக்கச் சொல்லிவிட்டு ரகசியமாக உத்தரவு பிறப்பித்தாகிவிட்டது. அதனால் குருக்கள் காத்திருப்பார். ஆனால் கோவிலின் சூழல்தான் சற்று சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. வழக்கமாக அர்த்த மண்டபத்தில் 2 தீபங்களாவது எரிந்து கொண்டிருக்கும். உங்களின் சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய ஒரே வழிதான் உள்ளது. நான் முதலில் உள்ளே நுழைகிறேன். எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் பட்சத்தில். சரியாக போயிற்று. இத்தனை நாட்கள் உங்களை காப்பாற்றியது இப்படி காவு கொடுக்கவா என்ன? நான் நுழைகிறேன். ஆபத்தில் அகப்பட்டு கொண்டால்
நான் வந்து காப்பாற்றுகிறேன். அதுதான் தவறு. என்னை காத்துக்கொள்ள எனக்கு தெரியும். உள்ளே ஏதாவது அசம்பாவிதம் நடப்பது போல தெரிந்தால் நீங்கள் உடனடியாக ஆலமரத்திற்கு சென்று நமது இரு பறவைகளையும் எடுத்துக்கொண்டு நமது ரகசிய இடத்திற்கு சென்று விடுங்கள். நாம் தேவைக்கு அதிகமாகவே அச்சப்படுகிறோம் என தோன்றுகிறது. இருந்தாலும் நீங்கள் சொல்வதால் கேட்கிறேன். உங்களின் சிறு வில்லையும் குறுவாளையும் என்னிடம் கொடுத்துவிட்டு இந்த மரத்தின் பின்னால் நின்று கொள்ளுங்கள். உள்ளே ஆபத்து எதுவும் இல்லை என்றால் நானே வந்து அழைத்து செல்கிறேன். நான் வரும் வரை மருந்தும் இந்த மரத்தை விட்டு வெளியே வர வேண்டாம். உள்ளே நுழைந்த அரையன் மானாபரணரை திருக்கோவில் மாவிரதிகளுள் ஒருவரான தத்புருஷ சிவன் வரவேற்றார். வாருங்கள் வாருங்கள், தங்களுக்காகத்தான் நீண்ட நேரமாக காத்திருக்கிறேன். அவருடைய குரலில் அதிக உற்சாகம் இல்லை. எல்லாம் நலம்தானே? இந்த மயான பூமியில் என்ன நலம் வேண்டி கிடக்கிறது? ஏதோ பிழைப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி, சுந்தரபாண்டிய ஈஸ்வரமுடையாருக்கு காலையிலேயே சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் எல்லாம் செய்தாகி விட்டதல்லவா? அனைத்தும் முடிந்தது. இதோ பிரசாதங்களை தனியாக எடுத்து வைத்திருக்கிறேன். அரையனார் சற்றே குனிந்து மிக கம்மிய குரலில், சிவனாரே, இங்கு எதுவும் ஆபத்தில்லையே? உங்களை யாராவது மிரட்டி கோவிலுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்களா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையே என மெல்லிய குரலில் சொல்லி முடிப்பதற்குள் அவருடைய முகம் வியர்த்து விறுவிறுத்து விட்டது. உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் பாண்டிய குலத்திற்கு கடமைப்பட்டவர். எப்படியும் இன்று நீங்கள் இங்கு வருவீர்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால். ஆகா, அகப்பட்டு கொண்டோமா? இன்னும் இல்லை. வந்திருப்பது நீங்கள்தான் என எனக்கு தெரிந்தால் ஒரு சமிக்கை செய்ய சொல்லி உத்தரவு. அந்த சமிக்கை கிடைத்ததும் கோவிலுக்கு பின்புறமுள்ள காட்டில் ஒளிந்திருக்கும் வீரர்கள் கோவிலை சுற்றி வளைப்பார்கள் என்று அந்த வார்த்தைகளை அவர் சொல்லி முடிக்கும் முன்பே சிவனாருடைய மெய் விடவிடவென நடுங்க துவங்கிவிட்டது. அப்படியெனில் நான் வருவதை கவனித்திருப்பார்களா? நிச்சயம். என்னுடைய சமிக்கைக்காக இந்நேரம் காத்திருப்பார்கள். மாலையிலிருந்து யாருமே கோவிலுக்கு வரவில்லையா? வந்தார்கள். ஒருவருக்கு பின் ஒருவராக ஊரிலிருந்து கிளம்பி வந்து தரிசனம் செய்துவிட்டு போகும்படி ஏற்பாடு செய்திருந்தேன். அது நல்லதாக போயிற்று. இப்போதும் கூட ஊரிலிருந்து எவரோ ஒருவர்தான் தரிசனத்திற்காக வந்திருக்கிறார்களா அல்லது ராஜகுலத்தினர் தான் வந்திருக்கிறார்களா என கணிப்பது கடினம் என்றாலும் உங்களது ஆகிருதி சற்று சந்தேகத்தை உண்டாகியிருக்கும். அதில் சந்தேகமில்லை. இதோ நான் ஊரில் சொல்லி வைத்து விட்டு வந்துள்ளபடியே இன்னொரு குரண்டியூர் பெரியவர் கோவிலுக்கு வந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள். நல்லதாக போயிற்று. அந்த பெரியவரும் கிட்டத்தட்ட என்னுடைய உயரம்தான் இருக்கிறார். அவரை உள்ளே சிறிது நேரம் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய ரூபத்தில் நான் வெளியேறி விடுகிறேன். என்ன அவலம் இது? சுவாமி தரிசனம் கூட செய்ய விடாமல். என்ன செய்வது? காலம் இன்று நமக்கு எதிராக இருக்கிறது. சரி, விலகி நில்லுங்கள். அந்த பெரியவர் நெருங்கி வந்து விட்டார். உள்ளே வந்த பெரியவர் அரையனாரை கவனிக்காமல் நேராக சுவாமி சந்நிதிக்கு அருகில் நின்று கொண்டு மும்முரமான தரிசனத்தில் மூழ்கினார். தத்புருஷரும் பூஜைகளில் ஈடுபட்டவராக லிங்கத்தின் மேலிருந்த மலர் மாலைகளை சரி செய்வதில் ஈடுபடலானார். அரையனார் நழுவி விடுவோம் என முடிவெடுத்து நகர துவங்கிய அந்த கணத்தில் அந்த பெரியவர் சட்டென அர்த்த மண்டபத்தில் கட்டியிருந்த பெரிய மணியை அடித்து ஓசை எழுப்ப துவங்கிவிட்டார். அந்த இருள் நேரத்தின் மௌனத்தை கிழித்து கொண்டு மணி சப்தம் நாலாபுறங்களிலும் டாங் டாங் என பரவிற்று. அடுத்த கணமே மௌனத்தில் உறைந்து போயிருந்த அந்த கோவிலை சுற்றி சந்தடிகள் கேட்க துவங்கின. மோசம் போனோமையா, இந்த குரண்டியூர்காரன் துரோகம் செய்து விட்டான் என அலறினார் தத்புருஷ சிவனார். அரையனாருக்கு என்ன ஆயிற்று? இருவரும் சிக்கிக் கொண்டார்களா என்பதை நாளைய பதிவில் பார்க்கலாம். பின் குறிப்பு: குரண்டியூர் இன்றைய ராமநாதபுரத்தில் பள்ளிமடை என்னும் பெயரில் அமைந்துள்ள கிராமம். சுந்தர பாண்டிய ஈஸ்வரம் இன்றைக்கு காலநாத சுவாமி திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. மாவிரதி பள்ளிப்படை திருக்கோவில்கள் மகாவிரதிகள் அல்லது மாவிரதிகள் என்று அழைக்கப்பட்ட பாசுபத சமய துறவிகளால் நிர்வகிக்கப்பட்டு வந்தன. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன்.
நன்றி.